அறிவு என்றது அனுபவம் தான். உங்களுடைய அனுபவம் மிகப்பெரிய அனுபவம். சாதாரண ஒரு பெண்ணாக இல்லாமல் அதுக்கு மேலாக ஒரு போராளியாக, மாவீரர்களை இந்த ஒரு தாயாக இந்த சமூகத்துல நீங்கள் ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை வகிச்சிருக்கீங்க. நான் ஒரு புத்தகம் வெளியிறதுக்கு இடையிலேயே உயிர் போயிரும் என்னென்றால் அவ்வளவு வசதியானவள் இல்லை. புத்தகம் இல்ல பதிப்பிக்கிறதுக்கும் ஒரு வாரம் நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் என்றார்களுடைய கவனம் எடுக்க இல்லை. எந்த பத்திரிகைக்காரரும் அல்லது எந்த நூல் வெளியீட்டுக்கு நாங்கள் வாங்கி எழுதி கொடுக்குற பக்கம் பக்கமா ஆய்வு செய்து எழுதி கொடுக்குற கட்டுரைக்கும் எவரும் எதுவும் தருவதில்லை. ஆனால் தமிழ் எழுத்து துறையில உள்ள மிகப்பெரிய குறைபாடு என்றால் நேற்று அனுப்பின கட்டுரை ஒரு பத்திரிகைக்கு 90வது கட்டுரை. இதுவரையிலையும் ஒரு காசும் அவை எனக்கு தரையில்லை. ஆனால் நான் எழுதுறேன் என்னென்றால் நான் எழுதுற தகவல் கட்டாயம் மக்களுக்கு போக வேண்டும் என்ற அந்த எண்ணத்துக்காக. மலைய தமிழர்களுக்கான உறவு எப்படி இவ்வளவு நெருக்கமாக இருக்கு? இது ஒரு அருமையான கேள்வி. மலையக தமிழர்கள் இல்லாமல் நான் இல்லை. இன்றைக்கு இதுவரைக்கும் இருந்த தமிழரசு கட்சி தமிழ் கட்சிகள்ல அவர்களுக்கு ஏன் பிரதித்துவம் வழங்கல? இன்றைக்கும் கூட ஏன் யாழ்ப்பாணம் மண்ணில மலையக தமிழர்கள் பெருமளவு ஒட்டவில்லை? ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய காணி 100 ஏக்கர் இருக்கும். அந்த 100 ஏக்கரை சுத்தி 4 ஏக்கர் கொடுத்து மலையக தமிழரை குடி வைப்பாங்க. சிங்கள காடையர் பூந்து வெட்டும் போது அந்த மக்களை வெட்டிட்டு தான் இங்க உள்ளுக்கு வர வேண்டி இருந்தது. ஒரிஜினல் கிராமத்தான வெட்டுறதுக்கு அந்த மக்களை வெட்டிட்டு தான் இங்க வரணும். இந்த அனுபவ செறிவுன்றது தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அதை எப்படி நாங்கள் பாதுகாக்க போறோம்னு எனக்கு தெரியல. கட்டுரைகளையும் நியாயமான விஷயங்கள் இதுகளை தான் எழுதி கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் சில வேளையில அவங்களை பொறுத்தவரையில இது அரளையாயிருக்கு. கிளவி அரள வேண்டிய ஏதோ புலம்பு அந்த மாதிரி எடுத்து போவாங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு மற்றொரு கலந்துரையாடலில் இன்று நம்மோடு இணைந்து கொள்பவர் கிளிநொச்சி மாவட்டத்தின் தமிழ் மக்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய பெண் ஆளுமை, எழுத்தாளர், போராளி, மாவீரர்களின் தாய். உங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்பொழுது யார் என்று. தமிழ் கவி அம்மா. தற்போதுள்ள நிலைமைகள் தொடர்பாகவும் அவரோடு இணைந்து பேசுவதற்கு இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் தமிழ் கவி அம்மா. வணக்கம். அண்மையில உங்களுக்கு ஒரு இலக்கிய விருது கிடைத்து நீங்கள் கொழும்பு சென்று அந்த விருதை பெற்றுக் கொண்டீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் தேசிய தலைவரிடமும் விருது வாங்கி மிகவும் பாராட்ட பெற்றவர், நன்கு அறியப்பட்டவர். அந்த விருதை எடுக்கின்ற பொழுதும் அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இன்றைக்கு அலரி மாளிகைக்கு போய் இந்த விருதை எடுக்கும் பொழுதும் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? உணர்வுகள் என்று சொல்லும் போது என்னுடைய இந்த வயசுக்கு என்னுடைய புத்தகங்கள் பொதுவாக நான் எழுதி போட்டிக்கண்டு அனுப்பப்பட்ட அனைத்து புத்தகங்களுமே பரிசு பெற்ற புத்தகங்கள் தான். விருது பெற்ற புத்தகங்கள் தான். முதலாவது புத்தகமே ஆளுநர் விருது பெற்றது. அந்த வருடத்துக்கான இலங்கை அரசாங்கத்தினதும் தனியார் துறையினதும் எல்லா போட்டிகளிலும் முதல் பரிசை அதுதான் பண்றது. அந்த புத்தகத்துடைய பெயர் என்ன? அது இனிவானம் வெளிக்கிறோம். அது நாவல் தான். முதலாவது நாவல் நான் வெளி வந்தது. அடுத்த புத்தகமாக வந்த புத்தகத்தையும் அது ராணுவ தகவல்கள் அடங்கிய புத்தகம் எங்களுடைய இயக்கத்தின் அதை நான் வெளியில போட்டிக்கு அனுப்ப இல்லை. ஒரு இடமும் இருளினி விலகும். அதுக்கு அடுத்த புத்தகமும் நான் அனுப்ப இல்லை. அதுக்கு பின்னுக்கு 3 புத்தகம் இதோட 3 புத்தகமும் அனுப்பினது 3க்குமே முதல் பரிசு கிடைச்சிருக்கு. இருள் இனி விலகும் என்ற அந்த புலனாய்வு நாவலோடு இருள் இனி விலகும் என்ற அந்த புத்தகம் யாழ் செல்லும் படையணி பற்றியும் ஒரு வரலாறு. அந்த ராணுவம் கட்டுப்பாட்டுக்குள்ள யாழ்ப்பாணம் இருந்த போது பெண்கள் படையணி கொண்டு யாழ்ப்பாணத்துக்குள்ள போனது. அதுல அதிகமாக வீரச்சாவை சந்திக்கவே அது வெற்றிகரமான நுழைவு என்று சொல்ல முடியாது என்றாலும் அந்த வரலாற்றை எழுதினான். அந்த வரலாற்றின்படி அதை வெளியால விட வேண்டாம் அப்பவே சொன்னாங்க. நான் அதுல புலிகளின் குரலை அதை ஒளிபரப்பி கொண்டிருந்தேன் தொடராக. அதுல சில தகவல்களை பிறகு எனக்கு சொன்னவே அந்த கூடுதலான ரகசிய தகவல்களை வெளியிட வேண்டாம், அதுல எங்களுக்கு படைக்கு பாதிப்பு ஏற்படலாம், நீங்கள் கொஞ்சம் குறைச்சு போடுங்க. ஆனா அந்த புத்தகம் வெளிவந்து உள்ளூருக்குள்ளேயும் பிரபலமா போனது. அது நான் போட்டிக்கு அனுப்ப இல்ல. இப்ப அந்த புத்தகங்கள் இப்பவும் கிடைக்கக்கூடியதா இருக்கா? ஆக்களுக்கு சந்தையில இல்ல, ஆனா சில பேருடைய பாதுகாப்புல இருக்கு. புத்தகம் இருக்கு, புத்தகங்கள்ல இருக்கும். அத மீள் பதிப்பு செய்யறதா எண்ணங்கள் இருக்கா உங்களுக்கு? ஒரு புத்தகம் வெளியிறதுக்கு இடையிலேயே உயிர் போயிரும் என்னென்றால் அவ்வளவு வசதியானவள் இல்ல. இல்ல நீங்கள் வெளியிடுறதால வேற யாராவது வந்தால் அதை வெளியிடறதுக்கான அனுமதியை கொடுப்பீங்களா? ஓமாம், அது தாராளமா கொடுக்கலாம். இந்த ஊழிக்காலத்தை கூட செகண்ட் எடிஷன் கேட்டுக்கொண்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் இதுவரையில ஒரு 10-15 பேர் கேட்டு நான் சரியன்னு சொல்லி இருக்கிறேன். நான் யாரும் இன்னும் பதிக்க முன் வரை இல்ல. ஊழிக்காலம் எல்லாம் எங்களுக்கு அப்ப வந்த போதே புத்தகம் பற்றாக்குறை. இப்பவும் கேட்டுக்கொண்டிருக்கேன். ஆனா புத்தகம் இல்ல. பதிப்பிக்கிறதுக்கும் ஒரு வாரம் நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் என்றார்களுடைய கவனம் எடுக்க இல்லை. இதுல இருளினி விலகும் நாவலுக்கு பிறகு இன்னொரு நாவல் வந்ததாக குறிப்பிட்டிருந்தீர்களா? அந்த நாவலும் இனி ஒரு போதும் அதுவும் மொத்தத்திலேயே இந்த 6 புத்தகங்களையும் நான் வெளியீட்டு விழா செய்ய இல்லை. முதலாவது புத்தகத்துக்கு இயக்கமே வவுனியா நகரத்திலே அதை வெளியீடு செய்தது, இயக்கம் வெளியீடு செய்தது. 2வது புத்தகம் அந்த ராணுவ தகவல்கள் அடங்கின புத்தகமும் கிளிநொச்சியில இயக்கமே வெளியீடு செய்தது. அதுக்கு பிறகு வந்த புத்தகங்கள் எதுவுமே நான் வெளியீடு செய்ய இல்லை. புத்தகம் சந்தைக்கு சந்தையால விற்பனையாகி கொண்டு போவதே ஒழிய அது வெளியீடு உரையாக செய்தது. அந்த புத்தகம் எது சார்ந்த புத்தகம்? அதே வெளியில வெளிவர இல்லை. எதை சொல்றீங்க? இனி ஒரு
போதும் இந்தியாவில அச்சிடப்பட்டு வந்தது. அதை நான் வெளியீடு செய்யறதுக்கான வசதி வாய்ப்புகள் என்னட்ட இல்லை. அங்க இருந்து எனக்குரிய புத்தகங்களை அனுப்பி இருந்தவை. என்னை பற்றிய ஆய்வுகளை செய்யணும். இங்க கேம்பஸ்ல இருந்து வெளியில இருந்து என்னை பற்றிய ஆய்வுகளை செய்கிறவே நிறைய பேர் செய்திருக்கேன். நான் தகவல் கொடுத்திருக்கிறேன். அண்மையில அஜந்தகுமார் யாழ் பல்கலைக்கழகம் ஒரு இதுல என்னுடைய புத்தகங்களை ஆய்வு செய்யக்குள்ளே அந்த புத்தகம் தான் இருந்த அனைத்துக்குள்ளையும் அதுதான் சிறப்பானது என்று சொல்லி சொன்னார். ஆனா நான் வெளியீடு செய்ய இல்லை. இனியொரு போதும் அதுவும் போராட்டத்துக்குள்ள நடந்த ஒரு சாதாரண குடிமக்களுடைய கதை. போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும்போது சாதாரண குடிமக்களுடைய வாழ்வியல் அந்த இயக்கத்தினுடைய முழு வாய்ப்பையும் பயன்படுத்தி அமைந்ததா, அந்த சட்ட திட்டங்களுக்கு அமைய நடந்ததா, நடக்க முடியாம என்னென்ன தடைகள் இருந்ததுன்ற பெரிய புத்தகம் அது. அதுக்கு பிறகுதான் நீங்கள் ஊழிக்காலம் கொண்டு வாரீங்களா? அப்படியா? ஊழிக்காலம் நான் போர் முடிஞ்ச பிறகு, போர் நடந்து கொண்டிருக்கும் போதே நான் அதை நோட் எடுத்து வச்சிருந்த நோட்ஸை வச்சுக்கொண்டு புனர்வாழ்வு முகாமில இருக்கும் போது எழுதப்பட்ட நாவல் தான் ஊழிக்காலம். அதுக்கு அடுத்ததாக இனியொரு போதும் போராட்டம் புனர்வாழ்வு முகாமில இருக்கும் போது 2 நாவல் எழுதினான். அந்த இனியொரு போதும் அதுதான் அங்கு எழுதப்பட்டதுதான், ஊழிக்காலமும் அங்கு எழுதப்பட்டதுதான். எல்லாம் கையெழுத்து பிரதியாகவே தான் நாடிக்க கொடுத்தேன். இனி ஊழிக்காலத்துக்கு பிற்பாடு எழுதப்பட்ட நாவல் இது. என்ன, நீங்கள் வந்தது காடு வாவு கதை, கடைசியா வந்தது நாவல் காடு வாவு கதை. அதுக்கு முதல் நரேன் சிறுகதை தொகுப்பு வந்தது, நரேன் என்ற பெயர்ல. நடு சஞ்சிகையிலையும் ஜீவநதி மற்ற ஏனைய பத்திரிகைகளில் வந்த கதைகளை தொகுத்து அதை ஏற்பாடு செய்தவர் கோமகன் தான். அவர் புத்தகம் வெளிவந்துட்டு தான் அந்த வெளியீடு இதுகளுக்கெல்லாம் அவர் நிக்க முடியாம அடைந்து விட்டார். அதனால அந்த புத்தகம் இன்றைக்கும் சந்தையெல்லாம் விற்கிது. ஆனால் எனக்குரிய ரோயல்டி எதுவுமே இல்லை. அதுல யாரோ வித்து எடுத்து கொண்டு இருக்காங்க. இது உண்மையிலே நீங்கள் சொல்ற இந்த விஷயம் தமிழ் எழுத்து துறையில உள்ள மிகப்பெரிய குறைபாடு. என்றால் புத்தகத்தை பதிப்பாளர் நூல் ஆசிரியரே எழுத்தாளர்களே பணம் போட்டு வெளியிடுகிறார்கள். ஆனால் அது இந்த லாபம் அவர்களுக்கு வர்றேல. உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் அரசாங்கம் தற்போது அரசாங்கம் இது சற்றி ஒரு முக்கியமான கவனம் செலுத்தணும் நினைக்கிறேன். இல்லை என்று சொன்னால் எழுத்துத்துறை உங்களை போன்ற ஆளுமைகள்கிட்ட இருந்து வர வேண்டிய விஷயங்கள் கணக்க வராமலே போயிடும் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் ஒரு லிமிட்டட் நிதி தானே இருக்கும். ஒரு இதை வெளியிடுறதுக்கு அளவுக்கு நிதி இருக்கு. அதன இப்ப கூட நான் சொல்லுவேன், எந்த பத்திரிகையும் தினசரி பத்தி எழுதுற பத்திரிகைகள் எந்த பத்திரிகைக்காரரும் அல்லது எந்த நூல் வெளியீட்டுக்கு நாங்கள் வாங்கி எழுதி கொடுக்கிற பக்கமா ஆய்வு செய்து எழுதி கொடுக்கிற கட்டுரைக்கும் எவரும் எதுவும் தருவதில்லை. ஆனா தினகரன்ல மட்டும் அரசாங்க பத்திரிகை அது. தினகரன் பத்திரிகையில நான் தொடர்ச்சியாக 267 கட்டுரைகள் பத்தியாக எழுதி கொண்டு வந்தேன். அந்த கட்டுரைக்கான காசு மாதம் முடிய பேங்க்ல நிற்கும். அதே போல எதிரொலி என்ற ஒரு பத்திரிகைக்கு நான் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பத்திரிகைக்கு கட்டுரைகள் கொடுத்து அது அங்கேயும் ஒரு தொடர்கதை எழுதி அது முடிஞ்சு வந்துட்டுது, கதை முடிஞ்சது. அவர்களும் ஒரு நன்கொடை சுமார நினைவார் நேரம் எல்லாம் காசு அனுப்புவார்கள். அவர்களை தவிர எனக்கு போர் நடந்த காலத்துல உலகத்தமிழருக்கு நான் எழுதின ஆக்கங்களுக்கான காசு ஒழுங்காக வந்து கொண்டிருந்தது. அதை தவிர வேறு எவருக்கும் நான் பணம் வாங்கி கொண்டு எழுதவும் இல்லை, பணம் தருவதும் இல்லை. இப்பவும் கூட சில பத்திரிகைகளுக்கு பத்தி எழுதுறேன். இன்றைக்கு நேற்று அனுப்பின கட்டுரை ஒரு பத்திரிகைக்கு 90 கட்டுரை. இதுவரையிலையும் ஒரு சத காசும் எனக்கு தரையில்லை. ஆனால் நான் எழுதுறேன் என்னென்றால் நான் எழுதுற தகவல் கட்டாயம் மக்களுக்கு போக வேணும் என்ற அந்த எண்ணத்துக்காக எழுதுறேன். கட்டாயம் நிச்சயமாக உங்களோட எழுத்து ஆற்றல் தொடரணும். அதுக்கு முடிந்த வரைக்கும் எங்களாலான உதவிகளையும் செய்வோம். நான் நினைக்கிறேன் நீங்கள் அடுத்த உங்களுடைய ஒரு நாவலாக இருந்தால் என்ன, கட்டுரை தொகுப்பாக இருந்தால் என்ன, அதை தேசம் பதிப்பகம் ஊடாக நாங்கள் பொறுப்பேற்று வெளியிடுவதற்கான ஒரு உறுதியை நான் தாரன். இதுல உங்களுடைய ஒரு நூலை இப்ப இந்த காடலாவு காதை கூட தொடராக வழிவந்தது நடு சஞ்சிகையில. அதுவும் நான் கட்டுரையாக எழுத போக கோமகனுடைய ஊக்கத்தாலதான் நீங்கள் இதை 1-2 கட்டுரையா தராதுங்கோ, அப்படியே தொடர்ந்து எழுதுங்கோன்னு சொல்ல அது ஒரு கதையாக வந்துடும். அந்த பெருமை அவருக்கு தான். என்ன தூண்டி எழுத வச்ச பெருமை அவருக்கு. எழுதும் போதே அதுக்கு பாராட்டு கிடைச்சு கொண்டிருந்தது. அந்த புத்தகம் ஆக்கலாம் என்று சொல்லி ஆக்க பண்ணும் போது நிறைய சிக்கல், நிறைய மோதல். சில பேர் அநேகமானவர்கள் அந்த கதை என்னுடைய எழுத்தை தங்களுடையதாக மாற்ற முயன்ற சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு மனம் பொறுத்து போய் நான் போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஜீவநதி பரணி கூப்பிட்டு கேட்டவர், புத்தகம் நீங்கள் எழுதி முடிஞ்சு உங்களுக்கு வெளியிட இல்லாம இருந்தா தாங்கோ என்று நான் செய்து தாரன். அப்ப நான் அவருக்கு அந்த புத்தகத்தை அவருக்கு அனுப்பிவிட்டேன். அவர் ஒரு கதையும் இல்லை, 3 மாசத்துக்குள்ள இந்த புத்தகம் வெளியால கொண்டு வந்தார். அதுக்காக நான் இன்றைக்கும் அவரை பாராட்டுறேன். அவர் ஒரு அசுர முயற்சி இந்த புத்தக வெளியீட்டிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறானவர்கள் இந்த எழுத்து துறையில இருக்கிறவர்களை ஊக்குவிக்கிறதுன்றது மிக முக்கியமான விஷயம். அது உங்களை போன்றவர்கள் அறிவு என்றது அனுபவம் தான். உங்களுடைய அனுபவம் மிகப்பெரிய அனுபவம். சாதாரண ஒரு பெண்ணாக இல்லாமல் அதுக்கு மேலாக ஒரு போராளியாக, மாவீரர்களை என்ற ஒரு தாயாக இந்த சமூகத்துல நீங்கள் ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை வகிச்சிருக்கீங்க. நான் நினைக்கிறேன் அந்த ரெக்கக்னிஷன் இருக்குது. ஆனால் அந்த ரெக்கக்னிஷன் உண்மையிலேயே ஒரு பொருளாதார ரீதியாக உங்களை
பலப்படுத்துறதுக்கு இந்த வகையில உதவியில் என்றது மிக துரதிருஷ்டவசமானதுதான். இப்ப கடைசியா வெளிவந்த இந்த காடுவாவு காதை அதுன்ற பின்னணி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. காடுலாவு காதை என்பது காடு உலாவு காதை தான். சாதாரணமாக நாகரிகமற்ற ஒரு காலத்தில் 1947 ஆண்டு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய கதை அது. அதற்கு முற்பட்டவர்களுடைய 47 ஆண்டுக்கு முற்பட்ட 30-35 பிறந்தவர்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்துட்டோம். அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்வியலை பற்றியதுதான் அந்த கதை. அந்த கதையில காணிக்கச்சேரியில காடு எடுக்கிறார்கள், காடு வெட்டுகிறார்கள், காடு வெட்டி அந்த காணிக்கு திருத்துறதுக்கு கஷ்டப்படுகிறார்கள். பிறகு கிணறு வெட்டு எல்லாம் மனித முயற்சி, கையாளி. பொலித்தீன் இல்ல, செலவுலாயிட்டு இல்ல, எந்த இப்ப உள்ள சாதனங்கள் எதுவுமே இல்ல, மெஷின் இல்ல, வாட்டப்பம் குறைஞ்சபட்சம் வாட்டப்பம் கூட இல்லாத ஒரு காலத்துல அவர்கள் காடுகளை வெட்டி எப்படி வீடுகளை கட்டி எப்படி கூடி வாழ்ந்தார்கள், எப்படி விலங்குகளோடு போரிட்டு அந்த பயிர்களை மீட்டார்கள் வாழ்ந்த என்ற அந்த சம்பவத்தை அங்கிருந்து எழுதி கொண்டு வரோம். அடுத்த பிரச்சனை என்ன நடக்குதுன்னு சொன்னால், பாடசாலைக்கு பிள்ளைகள் செல்வது ஒரு தேவையற்ற ஒரு விஷயமாக கருதப்பட்ட ஒரு காலம் அது. படித்தவர்கள் மட்டுமே இப்ப உத்தியோகாரண்ட பிள்ளைதான் உத்தியோகத்துக்கு போகணும், வண்ணாண்ட பிள்ளை சீலை தான் துவைக்கணும், அம்பட்டன்ற பிள்ளை மயிர் தான் பெற்றோணும். நான் ஓப்பனா சொல்றதுக்காக இதென்று சொல்ல இல்லை, இப்படித்தான் நாங்க வாழ்ந்தாங்க. அந்த மக்கள் அந்தந்த தொழிலை அதை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நில உடைமை இருக்க இல்லை, நிலம் மற்றவர்களை போல விவசாயம் செய்ய முடிய இல்லை, மற்றவர்களை போல வேற தொழில் செய்திருக்கலாம் வாய்ப்புகளை வழங்கப்பட இல்லை. ஆனா காலப்போக்கில் நான் இருந்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டு ஊர் வழங்கப்பட்டு பாத்தீங்கன்னா இப்பவும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த மக்கள் அந்தந்த இன மக்கள் அந்தந்த குறிச்சியிலேயே வாழுகிறார்கள். இதை வச்சுக்கொண்டுதான் இப்ப இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனவன கூட நீ எவ்வளவு எந்த ஊர் விலாசம் என்ன ஒழுங்கு ஏது என்று கேட்டு போட்டு ஜாதி பிடிக்கிறாங்க. இப்போ அந்த மக்கள் அந்த வாழ்வியலுக்குள்ள நாங்கள் எப்படி கலந்து வாழ்ந்தாங்கள் என்றதும், அந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் போதே அரசியல் எப்படி மாறிக்கொண்டு போகுது என்றதை நான் எடுத்துக்கிறேன். சிங்கள மக்களோட தமிழர்கள் இருந்த அந்த நெருக்கமான உறவு எப்படி அடிச்சு உடைச்சு பிரிக்கப்பட்டது 58ஆம் ஆண்டுன்றது அதுல சில சில்லறை விஷயங்களாலேயே சுட்டி காட்டி இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையை வச்சு நாங்கள் சிங்கள மக்களோட இருந்து எப்படி பிரிஞ்சாங்கன்றதை வச்சு, அதே போல வாழ்க்கையை அந்த அவ்வளவு கடினமாக வாழ்ந்து கொண்ட மக்கள் வீட்டுக்கு வீடு கூலி தொழில் இல்ல, கூலியாக கிடைக்கிறதே தானியமாகத்தான் இருக்கு. இப்ப நெல்லு வெட்டுறவனுக்கு கூலி நெல்லு தான். ஒரு நாளைக்கு அரி வெட்டினா 10 கொத்து நெல்லு, ஒரு நாளைக்கு பயராய போனா ஒரு கடகம் பயராஞ்சா பாதி கடகம் கமக்காரனுக்கு பாதி கடகம் ஆஞ்சவளுக்கு, பால் கறக்க போனா 2 பானை பால் கறந்தால் மாட்டுல ஒரு பானை மாட்டுக்காரனுக்கு ஒரு பானை கறந்தவளுக்கு. இப்படி பொருட்களையே கூலியாக பெற்று வாழ்ந்த ஒரு சமுதாயத்துல வறுமை இருக்க இல்ல, காசு தேவைப்பட இல்ல. மக்களுக்கு காசு எப்ப தேவைப்படுதுன்றா சோப்பு வந்த போதுதான். சோப்புக்கு முதல் எனக்கு தெரிய நாங்கள் கடலமாவும் பாசிப்பயிரும் இறைச்சி போட்டு குளிச்ச நாங்கள் களிமண் தேய்ச்சி தலை கழுவினாங்க. அந்த காலம் மாற்றம் அடைஞ்சது என்ன மாதிரி என்று காட்டுறோம். எப்படி பேஷனுங்களுக்குள்ள நாகரிகம் என்ற முறையிலோ அல்லது வேறு எந்த முறையிலோ உணவு பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி மாற்றம் அடைஞ்சது கதை ஊடாக அந்த அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஊடாக கால மக்கள் அப்படி வாழ இல்லை. ஒரு கல்லோயா கருத்த போதல், ஒரு கோழிச்சவர் 2 எடுத்துக்கொண்டு ஒரு பங்குவமா அதை சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வீடு இருந்தா சரி, அந்த வீட்டுல 2 பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து 4 பெரிய மனுஷரான்னு உருவாக்கி சோத்த போட்டு கொடுத்து நீ அவனுக்கு கொடு, நீ இவனுக்கு தீர்த்து கையப்படி என்னடா சண்டை அப்படி இப்படின்னு உருவாக்கிட்டு போற சமுதாயம் இருந்த காலத்துல நாங்க பிறந்த நாங்க. உண்மையிலே சொல்றத கேட்க நான் என்னையே மறந்து அதை ரசிக்க கூடியதாக இருக்குது. அது இந்த இப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் தவற விட்டு விட்டோமே என்ற ஒரு பார்க்கக்கூடிய. உண்மையில இந்த புத்தகத்தை வாசிக்கிற ஒருவருக்கு மனிதம் என்றால் என்னென்று விளங்க வேணும். அது உண்மை. நான் அதுல ஒரு சொல்லு கூட பொய் எழுதவில்லை. ஒரு செத்த வீடு நடக்குது, ஒரு செத்த வீடு கலாதியாக கோலாகலமாக நடந்து முடியுது. வயது போன செத்த வீட்டுக்கு கணக்கு பார்க்கணும். 3 சகோதரம் இருக்கு, 3 பேருக்கும் பங்கா போடணும் அந்த காசு செலவு சொல்லி கணக்கு பார்க்கணும். ஊர் ஆக்களை கூடி ஊர் பெரியவர்களை கூடி கணக்கு பார்த்து 130 ரூபா வந்திருக்கு. 130 ரூபாயில 30 ரூபா கழிவு அது சனம் கொண்டு போட்டது. மிச்சம் 100 ரூபாய் அண்ணன் தம்பிக்கு பிரிக்கிறாங்க. நீ ஆளுக்கு 30 ரூபா கட்டுங்கோ இந்த காசு என்று. அதான் தம்பி மேல இப்படி கலட்டி விட்டுட்டு போறாங்க. ஒருத்தன் தலையில அந்த பாரத்தை போட்டுட்டு குழந்தைகள் உருவாகின குழந்தை அத்தனையும் பெற்றியாக வேண்டிய கடமையில தான் இருந்தால் அப்ப குடும்ப கட்டுப்பாட்டு முறை இல்ல. ஒரு வீட்டுக்கு 8 பிள்ளை 10 பிள்ளை 9 பிள்ளை இருக்கும். அது பெற்றாருக்கு சுமையாகவும் இருக்காது. 8 வயசு வரை அந்த பிள்ளை தோட்டத்துக்கு போகும் வேலை செய்ய. டியூசன் செல்லர்களே இல்ல. பாடசாலையால விட்டு வந்த உடனே அவன் சொல்லி போட்டு போறீங்க போயின்னு சொல்லி போட்டு சின்னவளை வாய்க்கால செருக்கி வைக்க சொல்லு, மூத்தவளை மாட்டுப்பட்டியோ குட்டி எல்லாம் சொல்லு, மற்றவள் சொதி கொண்டு வச்சு சோத்த காய்ச்சி வைக்க எடுக்கும். அவையிலும் இன்னொரு சேனைக்கு வேலை செய்து போட்டு வந்து பின்னேரம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு பார்ப்போம். இது வேலை 8 வயசுக்கு அப்புறம் எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கிடப்படும். பாலன் பஞ்சம் 10 வருஷம். ஒரு கிணறு வெட்டுப்படுது. இன்றைக்கும் அந்த கிணறு இருக்கு கோயில் குளத்துல. ஒரு கிணறு வெட்டுப்படுது. அந்த கிணறு வெட்டுறதுக்கு அந்த விவசாயி என்ன கஷ்டப்படுறான்னு இப்படி வெட்டுறான்னு அந்த கிணத்துடைய மண் படைகள் திரவெல்ல இருந்து மக்கிக்கு கீழே சிறுகல் வந்து அதுக்கு பிறகு பாறங்கள் வந்து அதுகள் உடைக்கப்பட்டு போலக்கல் அந்த அப்படி விலாவாரியாக எழுதி இருக்கிறேன். ஏன்னா அந்த கிணத்து வீட்டுல நான் பங்கு பற்றி இருக்கிறேன். குழந்தையாகவே என்ன கமக்கட்டுக்கா கையை பிடிச்சு அப்புறம் மெல்ல மெல்ல இறக்கி கிணத்துக்கு விடுவார். விட்ட பிறகு நாங்கள் அவர் வெட்டுறோம்னா இழுத்து
குவிக்கிற வேலையும் கிடையாது. இது விலாவாரியா எழுதி இருக்கிறான். இப்ப ஜேசிபி மேசனை கொண்டு போய் கிணறு தோன்ற மேசனை கொண்டு போய் விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அடிச்சு விடாச்சு அடி வயிறு வரைக்கும் குழி போட்டுட்டு பூமியில பக்கத்து கிணறு வாத்தி போகும், இந்த கிணறு வேலை செய்யத்துவாங்க. ஒருத்தன் இடைஞ்சல் வச்சு கொண்டிருக்கிறான் வழி, ஒருத்தன் நட்பாக இங்க வாழ்க்கை நடக்க இல்லை. இந்த மனித மனங்கள் தான் நான் எனது என்று அளவுல மாறிடுது. இப்ப அவன் தனக்காக மட்டுமில்லை, தன் சந்ததிக்கும் சேர்த்தே நஞ்சு விடுறான். தனக்கு நஞ்சத்தான் விதைக்கிறான், தன் சந்ததிக்கு நஞ்சத்தான் விதைக்கிறான். இதை அறியாமலே செய்து கொண்டு போறாங்களா அங்கடையாக்கள். இல்லாமல் போயிட்டு இந்த முறையில இப்ப கிணறு எங்களுக்கு டைம் எல்லாம் வேஸ்டா போகுதுன்றா. இந்த இப்ப துணைக்கட்டுரைகளையும் நியாயமான விஷயங்கள் இதுகளை தான் எழுதி கொண்டிருக்கிறோம். அது நாங்கள் சில வேளையில அவங்களை பொறுத்தவரையில இது அரளையா இருக்கும். கிளவி அரள வேண்டிய ஏதோ புலம்பு தண்ட மாதிரி எடுத்து போவாங்க. இன்னைக்கு உலகம் போறதை பார்த்தோம்னு சொன்னப்போ இப்ப நீங்கள் சொல்ற மாதிரி தான் நாங்கள் வாழ்ற காலத்துல இந்த பிளாஸ்டிக் பேக் வரையில அப்ப சீனியோ அரிசியோ எல்லாம் பேப்பர்ல சுத்தி தான் தந்தது. இல்ல பிளாஸ்டிக் பேக் ஒரு துறமான பேக் இந்த மேற்கு நாடுகள் எல்லாம் எங்களுக்கு கொண்டு பிளாஸ்டிக் பேக்கை காட்டினாங்க, வாயின்கள் எல்லாம் காட்டினாங்க. கடைசியா என்ன நடந்ததுன்னா இதெல்லாம் இன்றைக்கு உடலுக்கும் அழிவு சுற்றாடலுக்கு அழிவு என்று கண்டுபிடிச்சு அவைக்கு இதை செய்யணும். இதெல்லாம் கண்டுபிடித்து தான் நாங்கள் இயற்கையோட வாழ்ந்த சமூகம் நாங்கள். ஆனா இன்றைக்கு அதெல்லாம் கைவிட்டது மிகப்பெரிய துரதிருஷ்டவசமான விஷயமா தான் இருக்கு. சாதாரணமாக ஒரு கட்டிடம் கட்டப்படுது என்றால் அந்த சீமேந்து பேக் காங்கேசன் துறை சீமேந்து 7 பட்டு மாட்டுத்தாள் கடதாசியில சுத்தி இருக்கு. அந்த ஒரு பேக்கெட் 7 பட்டு கடதாசியில சுத்தி இருக்கு. அங்க சீமேந்து குலைக்கிறவர்கள போய் நாங்கள் காவல் அந்த பையன் எனக்கு தாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க பறிச்சொண்டு ஓடியாரு. கொடுத்து பூட்டியாட்ட கத்தியால தான் அதை வெட்டுவா. கத்தரிக்கோல் இல்லை எங்கட வீட்டு கத்தியாலே அதை வெட்டி பேக்கு கணக்கு வெட்டி தருவா. நாங்கள் அதை கோதுமை மாவை குழச்சி போட்டு எல்லாம் போட்டு ஒட்டி ஒரு பேக்கு கொண்டு போய் கடையில கொடுத்தா 2 சம் 3 சத்துக்கு தான் எடுப்பான். அவன் 5 10 பேக் 5 10 பேக் அவங்க வச்சிருப்பாங்க. கடைகளுக்கு கொடுக்கலாம். அது எங்களுக்கு நண்பர் ஒருவர் தன்னுடைய பள்ளி காலத்துல தன்னுடைய செலவுக்கு அதைத்தான் செய்து வித்து வந்தவர். இப்போது அவர் பிரான்ஸ்ல இருக்கிறார். நல்ல கடின உழைப்பாளி. இன்றைக்கு அதெல்லாம் இல்ல. இப்ப மாட்டுத்தாள் பேக் வந்து சொன்ன 2 பட்டு பேப்பர்ல தான் அந்த சிமெண்ட் பேக் சுத்தப்பட்டிருக்கு. அந்த 2 பட்டு தாளையும் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா மேசன் மணலுக்கு மேல மூட்டையை போட்டுட்டு நடுவயத்துல மம்பட்டியால ஓங்கி விட்டுறான். அந்த பேக்கு பயன்படக்கூடாதுன்றதே அவன் கவனமா இருக்கிறான். அப்ப அந்த பேக்கை நடுவில் கொடுத்தா ஒருத்தருக்கும் இல்ல தானே. கவுட்டு கொட்டினா தான் அவனுக்கு அங்க பொலித்தீன் விற்கலாம். இந்த பேக்கை நிப்பாட்டினா தான் பொலித்தீன் கம்பெனி விற்கலாம். இல்லாட்டி அதை அழிக்க வேண்டி வரும். கிணறு வெட்டும் போது நாங்கள் மேட்டில கிணறு வெட்டுவோமா பள்ளத்துல கிணறு வெட்டுவோமா ஜோசி கேட்கல. எங்கட பேர் மேட்டில வெட்டுவோம்ன்றாரு. ஏனென்றால் மேல்கரைக்கு தண்ணி ஓடாது. அங்க கிணத்தை வெட்டினா அங்க இருந்து கீழுக்கு தண்ணி ஓடி வரும். வாய்க்கால தோட்டம் செய்கிறது கண்டு மாறி கிட்ட தண்ணி என்று வெள்ளத்துல வெட்டுறோம். பைப் இல்ல, பைப்புகள் இல்ல, கோஸ் பைப் இல்ல. அந்த காலத்துல கோஸ் பைப் இல்ல. அப்ப அவன் தண்ணி அங்க மேடையத்துறது ஏத்தால இறைச்சு தண்ணி ஓடுற வரிசையில தான் ஏத்த வேண்டி வரும். அப்படி சரியான நுட்பமான விஷயங்கள் எழுதி இருக்கிறான். மற்றது வேட்டை ஒரு மிருகங்களை எப்படி வேட்டையாடினான், மிருகங்களை கொண்டு வந்து என்ன மாதிரி அதை பயன்படுத்தினாங்க, மிருகங்களுக்கு ஊடாக அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சுது, அதுகளை என்னென்ன சேதத்தை வச்சுது, மக்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் காவல் காத்தாங்க என்றதெல்லாம் அதுக்கு எழுதி இருக்கிறேன். பழைய அதெல்லாம் அதான் காடுகளுக்கு நான் தெரிஞ்ச கதை தான் எழுதி இருக்கிறேன். காடுகள் ஊடாக தெரிஞ்ச ஒரு வீடு கட்டைகளில பாதகம் இருந்தது, சாதகம் இருந்தது. சாதாரணமா ஒருவன் வீடு கட்டுறான் அந்த காலத்துல அந்த எங்களுடைய உழைப்பை எங்களுக்கு மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய வகையில அந்த உழைப்பை கொஞ்சம் குறைக்கலும்னா நல்ல. ஆனால் அதை சமூகத்துக்கும் சுற்றாடலுக்கும் தீங்கு விளைக்கிற வகையில நாங்கள் பயன்படுத்துறதுதான் இங்க உள்ள மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. தொழில்நுட்பமோ ஏதோ எங்களுக்கு உதவி செய்கிறது என்றதிலும் பார்க்க எங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதாகத்தான் அது போய் முடியுது என்றதுதான் போய் முடியுது. அதுவும் இலங்கை போன்ற ஒரு சின்ன நாட்டுல, இலங்கை போன்ற ஒரு சின்ன பிரதேசத்துல பூமியில 150 200 300 அடிக்கு குழாய் போட்டு தண்ணி எடுத்தால் எவ்வளவு நாளைக்கு இந்த கடல் நீர் ஊடுருவாம நிற்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னம். இப்ப பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் எல்லாம் சுண்ணாம்பு கல்ல கிளறி போட்டு தோட்டம் செய்த காலம் இருந்தது. இப்ப சுண்ணாம்பு கல்ல கின்றதையும் அதை கின்றத கூட அது ஒரு தொழிலா அதெல்லாம் மெஷின் போட்டு செய்யறாங்க. தங்களோட கையில எதுவும் செய்ய இல்லை. இங்க எங்கட வவுனியா மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பாறை சார்ந்த நிலம். அதேமா கரும்பாறை கருங்கற்பாறைகள். ஆனால் கருங்கற்பாறைகள் எவ்வளவு விதமா என்னென்ன விதமாக எல்லாம் பயன்படுத்தப்பட்டதுன்றது நான் அதில் எழுதி இருக்கிறேன். திருப்பி இப்ப ஒரு துணைக்கட்டுரைகள் தமிழர் பொருண்மையம் என்ற பத்திரிகை எழுதி கொண்டிருக்கேன். நான் எழுதி இருக்கிறேன் இந்த கருங்கல்லுகள் பற்றி எழுதி இருக்கிறேன். கருங்கல் பூமியில இருந்து தோன்ற கருங்கல்களை நாங்கள் எப்படி ஒரு தொழிலாளி கிண்டி எடுக்கிறால் அது என்னென்ன பயன்படுத்துறான். இன்றைக்கு அகில உலகமும் இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் கருங்கற்பாறையிலே ஆகிய சிற்பங்கள், மூலஸ்தான சிற்பங்களோ துணை சிற்பங்களோ கோமிய கல்லோ எங்க இருந்து போகுதுன்றால் இந்த வன்னி மண்ணை தோண்டித்தான் போகுது. வேற இடங்கள்ல இருந்து பெருசா போறது காணல. இங்க நிறைய ஏற்றுமதி செய்தாங்க கொஞ்ச காலம்.
அப்ப ஏன் சொல்றோம்னு சொன்னா பூமியினுடைய வளங்களை நாங்க அழிக்கிறத யோசிக்க இல்லை, கொஞ்சம் யோசிக்க இல்லை. நாங்கள் இது எங்களுக்கு விளையும் என்று நினைச்சு கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எங்களுக்கு பாரதூரமா விளைஞ்சு கொண்டு குறுகிய கால நன்மைக்காக அல்லது ஒரு சிலருடைய நன்மைக்காக இப்ப மண் அகல்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அடிப்படையில தானே நடக்குது. மண் அகலுகின்ற பொழுது கடல் நீர் உள்ளுக்குள்ள வருது, எங்கள்கிட்ட இருக்கிற நீர் இன்னும் உப்பாகுது. கடல் நீர் மற்றது இந்த மழை நீர் இன்றைக்கு வெள்ளம் வந்திருக்கின்றால் பல்வேறு விஷயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக விட்ட தவறுகள், இந்த தண்ணி நீரோடி போகின்ற வாய்க்கால்களுக்கு எதிராக இதுகளை கட்டி கட்டிடங்களை கட்டி குளங்களை மண்ணை போட்டு நிரப்பி நாங்கள் செய்கிற அயோக்கியத்தனங்கள், இந்த சூழலுக்கு செய்கிற அயோக்கியத்தனங்கள் விளைவுகளும் தான் இது. அவங்க அயோக்கியத்தனம் என்று நினைச்சா செய்கிறாங்களே, அவங்க அதை என்னென்று செய்கிறாங்கன்னா ரவுடித்தனம் என்று நினைச்சு செய்கிறாங்க. யார் என்ன செய்யலுமங்களை நாங்கள் அப்படித்தான் போடுவோம், யார் என்ன செய்ய முடியும் என்று கேட்டு போடுறாங்க. இதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணி இல்லை இதை கூடுதலாக பார்க்கத்தான் வேணும் என்று அவனுக்கு எனக்கு கடிதம் கொண்டு போறோம், இல்லாட்டி ஒரு போய் முறைப்பாட்டை கொடுக்க போறோம்னு சொன்னால் அவன் விசாரிக்கிறதுன்னு சொல்லி அங்க வந்து இல்லை இது இந்த இடம் எங்களுக்கு தான் சொல்லி ஒரு அலவாங்க போட்டு குத்தி அடையாளம் பண்ண போனா அந்த அலவாங்க குத்துறதுக்குள்ள லட்சக்கணக்கில் காசு இல்லை கிளம்புது. நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெருமழை இல்லாடம் வெள்ளம் இன்னும் கிளிநொச்சி குளம் ரொம்ப இல்ல, சில இடங்கள்ல குளங்களுக்கு அரை குளம் கூட தண்ணி வேற இல்ல, கடலுக்கு தண்ணி ஓட இல்ல. அந்த தண்ணி அந்த குளம் நிறைஞ்சதா இருந்தோம்னா சில பேர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற வீடுகளுக்கு தண்ணி வந்துடும், அதுக்காக நேர காலத்தோட திறக்கப்படுது. அப்படியும் நடக்குது, அப்படியும் அல்ல அது நடக்குது, அப்படித்தான் நடக்குது. இதுகள் சம்பந்தமான நினைக்கிறேன் ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் இதுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதலான கவனம் எடுக்கணும் நினைக்கிறேன். என்றால் அவர் இது பற்றி கருத்துக்கு எதிர்காலத்தில் இந்த வெள்ளம் வராமல் இருக்கிறது சம்பந்தமாக கணக்கு கதைச்சிருக்கிறார். அது எவ்வளவு தூரம் செயல்ல வரும்ன்றதுதான் முக்கியமா இருக்கு. செயலில வர்றதுக்கு முதல் யார் கதைக்கிறாங்களோ, கூடி யார் கதைக்கிறாங்களோ அந்த கதைக்கிற அந்த மீட்டிங்குக்குள்ள பொறுப்பான பதில் சொல்ற அந்த ஆக்கள் தான் ஆக்கிரமிப்பையும் செய்திருப்பாங்க. நான் நினைக்கிறேன் இந்த காணொலியை உங்களுடைய இந்த பதிவை நிச்சயமாக ஆளுநர் வேதநாயகம் பார்ப்பார் என்று நினைக்கிறேன். நீங்களும் அவரும் நிச்சயமாக ஒரு சந்திப்பை ஏற்படுத்தணும் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் வடக்குல இருக்கிற நீங்கள் ஒரு பொக்கிஷம், அது உங்களோட முகத்துக்காக நான் சொல்றேன் இல்ல. ஏனென்றால் பல்வேறு சமூகங்களையும் எடுத்தீங்களா, ஐக்கிய நாடுகள் சபை வந்து உங்களை போன்ற முதியவர்களுடைய அந்த அனுபவத்தை வந்து அவர்கள் தொகுக்க பார்க்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ மருத்துவம், நாங்கள் இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் பற்றி பேசுகிறோம், ஆனால் இதற்கு முன் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்த உங்களை போன்ற வயதானவர்கள் கன விஷயங்களை எழுதி வச்சு போயிருக்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு இந்த மருந்து கம்பெனிகள் எல்லாம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பயன்படுத்தி அழிவை கொண்டு அதை சரியான முறையில பயன்படுத்த முடியும் நினைக்கிறேன். அத உங்களுடைய இந்த அனுபவ செறிவுன்றது தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அதை எப்படி நாங்கள் பாதுகாக்க போறோம்னு எனக்கு தெரியல. அது குறிப்பாக அரசு கட்டமைப்புல இருக்கிறவதான் அவைக்குத்தான் இந்த பொறுப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரெண்டு விஷயத்தை கொண்டு இருக்கிறீங்க. ஒன்று இந்த பதிப்பு சம்பந்தமாக, அது அரசு வந்து இது ஒரு ஓர்டராக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். இது எப்படி விவசாயிகளுக்கு வந்து அடிப்படை சம்பளங்கள், அவர்களுக்கான அடிப்படை வருமானம் ஏற்படுத்தப்பட வேணுமோ அதே போல எழுத்தாளர்களுக்கும் அந்த வேதனம் ஒன்று கிடைக்கக்கூடிய ஏற்பாட்டை அரசு செய்யணும். என்றால் கிரியேட்டிவ்னஸ் உருவாக்குறதுன்றது, கருத்து உருவாக்கம் என்றது ஒரு சமூகத்தின் மிக அடிப்படையான. உங்களை போன்றவர்களுடைய இந்த அனுபவம் உண்மையிலே நீங்கள் இவ்வளவு நேரம் கதைச்சது அது உங்களுக்கு அப்படியே இயல்பா வருகுது. இனிமே எனக்கு தெரியல உங்களுக்கு எத்தனை வயசுன்னு தெரியலையாமா, கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு அனுபவம் அப்படியே கொட்டுறத நான் பாக்குறேன். இதுல என்னுடைய வயசு இப்ப 77, நான் எழுத துவங்கி 66 வருஷம் ஆகுது. 14 வயசுல இருந்து எழுதுறேன். நீண்ட அனுபவம், மிக நீண்ட அனுபவம். ஆமா, நீங்கள் இந்த காடு வெட்டி இந்த காடுவாவு கதையில சொல்றீங்க. இன்றைக்கு வன்னி பிரதேசத்துல இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் மலையகத்தில இருந்து வந்த தமிழர்கள், கிட்டத்தட்ட ஒரு 60% அவர்கள் தான். ஆனால் இந்த காடு வெட்டி இத வளமான செழிப்பான பூமியாக்கினது அவர்கள் காணி இல்லையே. அவர்களுக்கு பிரஜா உரிமையே இல்லாம இருந்த காலத்திலே அவர்கள் இங்க கூலிகளாக நின்று காடு வெட்டிச்சினாங்க. அவைகள் காடு எவ்வளவு காடு வெட்டினாலும் அவைகளுக்கு கண்ட அரிய கருநிலம் பதிக்க முடியாது. அந்த காலத்திலே அவர்கள் இங்க கூலிகளா வந்துச்சுனா, நீங்கள் சொன்னது போல தனியா மலையகத்தால வந்த தென்னிந்தியாவிலிருந்து மலையகத்தால வந்த மக்கள் மட்டும் இல்லை. இந்த நாவலுக்கையும் கொஞ்சம் பேர் வெறியினம், என்னுடைய நாவலுக்கையும் கொஞ்சம் பேர் வெறியினம். அவர்கள் எப்படி வந்தார்கள் என்றதை சுட்டி இருக்கிறார். மலையகத்தில இருந்து நேரடியாக மக்கள் இங்க வந்தது எப்பன்னு சொல்லி சொன்னால் 58க்கு பிறகுதான். 58க்கு பிறகு அவர் குணந்து குடியேற்றப்பட்ட இங்க வச்சுட்டு ஒரு 1.5 மாசம் முடியல. அரசாங்கம் உடனே போட் பண்ணது, கலவரம் எல்லாம் முடிஞ்சது, எல்லா இடமும் பிரச்சனை தீர்ந்துட்டு எல்லாரும் திரும்பி போகலாம், அகதி முகாம்களுக்கு இனிமே ஒன்று நாங்கள் தர மாட்டோம்
வந்து அகதி முகாம்கள்ல இருந்து சாப்பிட்ட மக்களுக்கு சாப்பாடு மறக்கப்படுது. அந்த அகதி முகாம்ல இருந்த அநேகமான குடும்பங்கள்ல சில குடும்பங்கள் திரும்பி தங்களோட நாட்டுக்கு ஊருக்கு அங்க மலையகத்துக்கு போக விரும்ப இல்லை. அந்த விரும்பாத மக்கள் எங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கதைக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் நான் சொன்னா நானே கதையை சொல்லி முடிச்சதா இருக்கும். எல்லாரும் புத்தகம் வாங்கி படிக்கணும் விரும்புறேன். நிச்சயம் நான் நினைக்கிறேன் எல்லாரும் தயவு செய்து அது வலு முக்கியம் என்றால் அவர்கள் வந்து இந்த எழுத்தாளர்களுக்கு செய்கிற ஒரு கௌரவம். நிலமில்லாத விவசாயிகளை பற்றி காய்ச்சிக்கிறோம், அதாவது நிலம் இல்லாத விவசாயிகளை பற்றி காய்ச்சிக்கிறோம். இன்னைக்கு அவைக்கு வந்து அவர்கள் 56ஆம் ஆண்டு வன்னிக்குள்ள வந்தால் 56 அதுக்கு பிறகு 83 தொடர்ச்சியாக வந்திருக்கிறார்கள். அந்த இன்றைக்கு கூட அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இங்க ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதானே, அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் ரீதியாக இந்த முறை என்பிபி அரசாங்கத்துல நிறைய பேருக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு. பலர் வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் சொல்றீங்க என்பிபி அரசாங்கத்துல, அதாவது தேசிய மக்கள் சக்தியில அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்த தமிழரசு கட்சி தமிழ் கட்சிகள்ல அவர்களுக்கு ஏன் பிரதிநிதித்துவம் வழங்கல? இன்றைக்கும் கூட நான் இதை சொல்றேன், இதுக்கு விரிவா இன்னொரு ஆய்வு நூல் என்னுடைய ஆய்வு இதுகளை வெளியால விட வேண்டி வரும். 1958 சரி, 1983 சரி, 1961 சரி, இப்படியே தொடர்ந்து 1977 சரி, இந்த காலங்களில நடைபெற்ற அந்த இடப்பெயர்வுகளில ஏராளமான மக்கள் வந்து பலாலியிலையும் காங்கேசன் துறையிலையும் கொட்டப்பட்டது 77ஆம் ஆண்டு வரலாறு. அதுக்கு முதல் கப்பல்ல வாகனங்கள் ஏற்றி வவுனியாவுக்கு இஞ்சால் கொண்டு கொட்டிட்டு போனவங்க பிறகு அவர்களை பேருந்து முகாம்கள் பொறுப்படுத்தி வச்சிருந்தது. அந்த இவ்வளவு காலத்துக்கும் இன்றைக்கும் கூட ஏன் யாழ்ப்பாணம் மண்ணில மலையக தமிழர்கள் பெருமளவு ஒட்டவில்லை? ஏன் முள்ளியவளை புதுக்குடியிருப்பு பகுதிகளில் இந்த மக்கள் ஒட்டவில்லை? கிளிநொச்சி நகரத்துக்குள்ள இருக்கிறோம். கிளிநொச்சி பரந்தனில் இருந்து முருகண்டி வரையிலான ரயில் ரோட்டுக்கும் கல் ரோட்டுக்கும் இடையில உள்ள பிரதேசம் பூரா தென்னிந்திய திருச்சபை தனக்கு பொறுப்படுத்தது. கொஞ்சம் மலையக மக்களையும் தானே பொறுப்படுத்தி கொண்டு குடியேற்றினது. குடியேற்றி அந்த மக்களை சரிவர பார்த்திருந்தால் அந்த மக்கள் அப்படியே இருந்திருப்பினோம். அவர்களும் கனவே திரும்பி போயிட்டோம். அடுத்தது வீரகேசரி நிறுவனம் 1987ஆம் ஆண்டு நடந்த பெரிய இனக்கலவரத்துல வீரகேசரி நிறுவனம் புளியங்குளத்துல ஒரு 100 ஏக்கர் காணியோட கொஞ்சம் மக்களை பொறுப்படுத்தது. மக்களுடைய தொண்டு மக்கள் ஊர் மக்கள் அனுப்பிய காசு பட்டியல போடப்படும். இருக்கிற வீரகேசரிலேயே பிரதமாகும். அங்க சேர்ந்த காசுல மாத்தளையில இருந்த மக்களை கொண்டு வந்து புளியங்குளத்துல குடியேற்றி அவர்களுக்கு அந்த மாத்தளை அம்மன் கோயிலையும் அங்கே அமைக்கிறது இடம் கொடுத்து இன்றைக்கு பெரிய பிரபலமா இருக்கு அந்த முத்துமாரியம்மன் கோயில், மாத்தளை அம்மன் கோயிலுடைய கிளை. இந்தியால குடியிருக்கிறதுக்கு காக்கால் ஏக்கர் நிலமும் கொடுத்து கூட்டு பண்ணையாக 50 ஏக்கர் விவசாய நிலமும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு நெசவு சாலை ஒன்று போட்டு அவங்க நெசவு செய்யறதுக்கான ஆசிரியர்களையும் அனுப்பி அங்க உள்ள பிள்ளைகளை பழக வச்சாங்க. இதெல்லாம் வீரேசர் நிறுவனம் செய்தது. ஆனால் இப்ப போய் பாத்தீங்கன்னா மிக குறுகிய அளவிலே ஆக்கள் அங்க இருக்கிறோம். அதுவும் அந்த நேரம் வாங்கினவே அங்க இல்லை. அந்த நிலங்களை வழங்கி வாங்கினவர்கள் அவர்கள் திரும்பவும் தங்கள் இடங்களுக்கு போயிட்டார்கள், அதுகளை வித்து போட்டு போயிட்டார்கள். இப்ப இருக்கிறவர்கள் வேற ஆக்கள் தான். ஏன் நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னால், ஒரு இடத்துல இருந்து ஒரு மக்களை நாங்கள் வேரோட கிளப்பி இன்னொரு இடத்துல பதியன் வைக்கக்குள்ள அந்த மண்ணும் ஒத்துக்கொள்ள வேணும். அந்த பதியன் வச்ச பயிர் சரி வர்றதுக்கு நீரும் விட வேணும், பகலையும் போடணும், அடிக்கடி பார்த்தும் கொள்ள வேணும். ஒன்றுமே இல்லாமல் கண்ட கொண்டை குழியில போட்டுட்டு நாங்கள் இங்க கொஞ்சம் குடியேற்றி இருக்கிறோம் அவரவர் பாட்டுல போனால் அந்த மக்கள் என்ன செய்யணும்? மற்றது இவர்களை ஒரு பயன்படுத்தின ஒரு உணர்வும் எங்களுக்கு பலருக்கு இருக்கு என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக எல்லைப்புற கிராமங்களில், அதாவது மலையத்தில இருந்து வந்தவர்கள் பெரும்பாலும் எல்லை கிராமங்களில பாதுகாவல் தெய்வங்களாகத்தான் குடியேற்றப்பட்டார்களே ஒழிய வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. நான் எழுதிட்டேன் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய காணி 100 ஏக்கர் இருக்கும். அந்த 100 ஏக்கரை சுத்தி காக்கால் ஏக்கர் கொடுத்து மலையக தமிழர் குடி வைப்பாங்க. அந்த 4 ஏக்கரும் இல்லாம தான் இருந்த மக்களவே. அப்ப இங்க வந்தோடனே அது ஒரு பெரிய சொத்தாக நினைச்சாங்க இருக்கணும். சிங்கள காடையர் பூந்து வெட்டும் போது அந்த மக்களை வெட்டிட்டு தான் இங்க உள்ளுக்கு வர வேண்டி இருந்தது. ஒரிஜினல் கிராமத்தான வெட்டுறதுக்கு அந்த மக்களை வெட்டிட்டு தான் இங்க வரணும். அப்படி வெட்டுப்பட்ட சனம் இருக்கு ஆசிகுளத்துல. அதே போல சிவசிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசிதம்பரம் தனக்கண்டே ஒரு குளத்தை வெட்டி மடுக்குளத்தை, அந்த ஒரு குளத்தை சுற்றி இந்த இந்திய மக்களை காக்காலேக்கர் கொடுத்து போட்டு குடியிருக்கிறவர். ஏனென்றால் அவருடைய சமத்துக்கு அவன் வேலையாட்கள். காலேக்கருக்கு மேல கொடுத்தால் அவன் தானே இல்லை எதுவும் வேலை செய்ய போயிடுவான். இப்ப இவங்களுக்கு கூலிக்கு வர மாட்டான் இல்லையே. இதே அளவு பிரச்சனையை தான் இயக்கமும் செய்தது. தமிழேந்தியன் என்ன செய்தார்? பெருமளவு நிலத்தை கனகாம்பிய குளத்துல தனக்கு எடுத்து இயக்கத்துக்கான விவசாய பண்ணை அமைச்சிட்டு கால் ஏக்கர் நிலம் கொடுத்து சாந்தபுரத்துல இந்திய ஜனத்தை குடியேற்றினார். இவற்றை காணிக்க அவை கூலியாக்கள். எங்க இருந்து அவன் மீளுறது? பிரஜாரிமை இன்றைக்கு கிடைச்சதோ அதுக்கு பிறகுதான் தத்துவம் உள்ளவன், இயலக்கூடியவன், தனக்கு தனக்கண்ட 1 ஏக்கர் 2 ஏக்கர் காணியை விண்ணப்பிச்சு பெறக்கூடியதா இருந்தது. நீங்க சொல்ற விஷயம்
நீங்கள் சொல்ற விஷயமும் இப்ப அண்மையில கிருட்டிணன் செல்வராஜா பாராளுமன்றத்துல ஒரு ஒரே நிகழ்த்தி இருந்தார் தன்னுடைய கன்னி உரையில. அவர் சொல்றார், மாவீரர்களாக எல்லாம் எங்களுடைய மலைய வன்னி இளைஞர்கள் போய் சேர்ந்து உயிரையும் தியாகம் செய்தார்கள், ஆனால் அவர்கள் அவ்வளவு தூரம் கௌரவிக்கப்படவில்லை. அதெல்லாம் சும்மா நாங்க கொமனா கௌரவிக்கல, அவன் இவனோட பார்த்து செய்ய இல்லையே. அப்படி செய்ய இயக்கம் இருக்கும் வரைக்கும் அப்படி நாங்க செய்ய இல்லை. இயக்கம் இல்லாமல் போன பிறகுதான் கதைக்கிறேன். இயக்கம் இல்லாமல் போன பிறகு நானும் தான் துயிலுமில்லத்துக்கு போறோம். இல்ல எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு நாடுகள் தான் அவங்க அந்த நேரமே பொடி எடுக்க இல்ல. இந்த வருஷம் போய்கள இயக்கம் இருந்த போதே நான் துயிலுமில்லத்துக்கு போகாம விட்டுட்டேன். சில வேலை அவங்க நடவடிக்கைகளை பிடிக்காம நான் விட்டுட்டேன். என்னன்னு சொன்னா என்னுடைய பிள்ளைக்கு நான் எந்த வீட்டுல விளக்கேற்றினா காணுமன்ற நினைவு தான் நான் இப்ப வீட்டுல தான் விளக்கேற்றினேன். இது யாரும் என்ன வந்து இதுக்கு கேள்வி கேட்கவும் முடியாது. மகன் செய்கிறான் தம்பிக்காக, அது வேற விஷயம். நான் செய்கிறது இவ்வளவு தான். அப்படி ஒரு உணர்வு கொண்டு இருக்கா மலையாள? உங்களுடைய பின்னணி என்னம்மா? நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் எப்படி வன்னிக்குள்ள வந்தீங்களா? நான் வன்னியிலேயே பிறந்த நான். என்னுடைய தகப்பன் சுத்த வன்னியான். மாப்பான பரம்பரையில இருந்து வந்தவர் அவர். என்னுடைய அப்பாவின் அம்மாவுக்கு மாப்பாளர்களுக்கான அந்த சாவீட்டு மரியாதை கொடுக்கப்பட்டது அப்பவே அந்த செத்த வீட்டுல. அது அந்த நாவலுக்குள்ள நான் அது ஒரு இடத்துல குறிப்பிடுகிறேன். எங்கட அம்மாவும் கூட புலோலி வடமராட்சி பருத்தித்துறை புலோலி இருக்குதானே, புலோலியை மந்திகைக்கு கிட்ட புலோலியை சேர்ந்த குடும்பம் தான் அவரோட பூட்டியா அந்த நேரத்துல இங்க வன்னிக்கு வந்துட்டா. வந்ததோட அவரோட மகனாக கல்யாணம் பண்ணி அதுவும் கல்யாணம் செய்ய புலோலியில போய் தான் பொம்பளை குழந்தை பேட்டியார் திருமணம் செய்து வச்சவா. அந்த அம்மாவுக்கும் இந்த மகனுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் என்னுடைய அம்மாவோட சின்னம்மாக்கள். ஆனா நாங்கள் அப்பா வன்னியில இருந்தே அவர் கல்யாணம் செய்தவர். அவங்க 3 தலைமுறை வன்னியா போச்சு. அப்ப நாங்கள் இப்ப வன்னியர்கள் என்றுதான் நாங்க சொல்லுவோம். என்னடா எங்களுடைய அப்பா வந்து மாப்பான வன்னியனுடைய பரம்பரையை சேர்ந்தவர். மலைய தமிழர்களுக்கான உறவு எப்படி இவ்வளவு நெருக்கமாக இருக்கு? இது ஒரு அருமையான கேள்வி. மலையக தமிழர்கள் இல்லாமல் நான் இல்லை இன்றைக்கு. நான் சொன்னேன் இந்த 77ஆம் ஆண்டு இனக்கலவரம் 58ஆம் ஆண்டு இனக்கலவரத்துல இருந்தே அவர்கள் எங்களோட அதுக்கு முதலே மலையக தமிழர்கள் எங்கட கிராமத்துக்கு சரளமா இருக்கணும். மலையக தமிழர் அல்ல, இந்திய தமிழர்கள். கலாலி ஊடாகவும் மன்னர்கரை ஊடாகவும் பல்வெட்டித்துறை ஊடாகவும் வந்த தென்னிந்திய மக்கள், அங்க இருந்து வாழ முடியாமல் இங்கே ஓடி வந்த தென்னிந்திய மக்களோட சேர்ந்துதான் என்னுடைய பூட்டியாச்சி புலோலியில இருந்து வன்னிக்கு வந்தவர். என்னுடைய அது முதலாவது நாவல நான் எழுதி இருக்கிறேன். புலோலியில இருந்து வன்னிக்கு வெள்ளக்கீழக்காரிகள் என்று சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில விதவைகளுக்கு எவ்வளவு கொடுமை அப்ப நடந்தது. 1920ஆம் ஆண்டு கணக்குல வச்சு கொடுங்க, 1920 கணக்குல வச்சு கொடுங்க. அந்த கொடுமை தாங்க மாட்டாமல் சில பெண்களை சில பேர் அழைச்சு கொண்டு வந்து வெள்ளிவர கோயில் அடியில இறக்கி விடுகிறார். அவர்கள் வெள்ளிவர கோயில் முற்றத்தில இருந்து தங்களுக்கு தாங்களே அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிடும் போது என்னுடைய பூட்டியாச்சு வீட்டில இருந்து தன்னுடைய கஷ்டம் பொறுக்காம கோயிலுக்கு அழ போனவர். அழுது கொண்டிருக்க அங்க இருந்த ஒரு மனுஷன் என்னடமா கையில பிள்ளையுமா கண்ண நேரம் அழுது கொண்டிருக்கு இந்த மனுஷன் பிள்ளை என்று சொல்லி போட்டு என்னம்மா பிரச்சனை இவ சொல்லி இருக்கிறான். அவக்கு அப்ப 13 வயசுல திருமணமாகி பிள்ளை ஒன்று கருவில உருவாயினோன்னு புருஷன்காரன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தைய பெற்றுக்கொண்டு வாழ வழி இல்லாம தமையன் குடும்பத்தோட வாண்டி இருந்தவர். அப்ப அந்த தமையன்காரன் கொடுமை, தமையன்காரன் அங்காலையும் கிளம்புவோ, தமையன்காரன் மனுஷன் குடும்பம் தாங்க மாட்டாம தான் மனுஷி கோயில வந்து அழுவதா. அப்ப அதுக்கு 14 வயசு அந்த மனுஷிக்கு கையில குழந்தை. அப்ப இந்த மனுஷி சொல்லுது, நாங்கள் இப்படி வெல்வெட்டியில இருந்து எங்களுக்கு அங்க குடும்பம் தாங்க வந்தாங்க, நாங்க எல்லாரும் முள்ளச்சிலக்காரிகள் என்று அங்கேயும் சொல்லுவாங்க. நாங்க வன்னிக்கு நடந்து போறோம், நீங்க வாரியா போய் அங்க பிழைச்சு கொள்ளலாம். காதல இருந்த தோட்டம் 24 சதத்துக்கு வித்து போட்டு 24 பணம் 24 சதம் அப்பத்திய கணக்காது. காதல இருந்த தோட்டம் 24 சதத்துக்கு வித்து போட்டு 2 சதத்துக்கு அரிசியும் அதுக்குரிய மரக்கறி சாமானம் வாங்கி ஒரு முடிச்சா கட்டி அதே ஒரு தோல்ல போட்டுக்கொண்டு பிள்ளையை தூக்கி கொண்டு அவையோட கால்நடையாக வந்து வவுனியாவுக்கு சேர்ந்த மனுஷி தான் எங்கட பூட்டியாச்சு. அவ வந்து கடகப்பட்டியில மரக்கறி போட்டு மடக்கந்த மாமடு சிங்களவருக்கெல்லாம் சுமந்து திரிஞ்சு மரக்கறி வித்து அங்க இருந்து பிறகு தினேசாமி நெல்லண்டு திருப்பி அங்க இருந்து வரும்போது சுமையோட இங்க வந்து இதுல இருந்து இங்க வியாபாரம் பார்த்து சேர்த்து தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு வச்சு பிள்ளைகளுக்கு சீதனம் போயிட பிள்ளைகளுக்கு எல்லாம் சீதனம் தேடி கொடுத்து மனசி வயது போய் சாகுற அண்டைக்கு கிடையாது. அம்மா எங்களுக்கு சொல்ற கதை அதுதான். சாக போறா, இரவுக்கு 4 மணிக்கு சாக போறா. காலம் பேத்தியார கூப்பிட்டு எந்த மாமாவை கூப்பிட்டு சொல்றான், ஒரு புள்ள என் பானைக்கு அரிசி கிடக்கு ஒப்பன் போட்டு ஒரு கஞ்சி கொண்டு வச்சு தாண்டு. அப்ப கூட மற்ற வீட அரிசி குடிக்க இல்லை மனசி. தந்த கஞ்சி வச்சு குடிச்சிட்டு கஞ்சி குடிச்சிட்டு 2 தரம் சத்தி எடுத்தா சீவன் போட்டுது. அவ்வளவு ஒரு கடின உழைப்பாளி. பேர பிள்ளைகளை எல்லாம் கல்யாணம் கட்டி மகனையும் வளர்த்து எங்களுக்கும் ஒரு நிலத்தையும்
இதையும் உறுதியாக்கி தந்துட்டு போன மனுஷி. நாங்கள் சுத்த வன்னியார் என்று சார் நாங்க சொல்வோமே ஒழிய நாங்க வேற என்ன சொல்றோம் இல்ல வன்னி. மேலே அந்த இந்த கதைகளை கேட்கல நீங்க கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழக நடமாடும் ஒரு வரலாற்று பல்கலைக்கழகம் மாதிரித்தான் எனக்கு தோன்றுது. என்ன எனக்கு இப்பொழுது 54-55 வயது ஆகிறது. ஆனால் நீங்கள் சொல்ற இந்த கதைகள் நான் எங்கேயும் கேட்க முடியல அப்ப எங்கள்ட்ட இந்திய தமிழர் இருக்கிறோம். இப்ப படகுகள்ல கள்ளத்தோணியில வந்து இறங்கினாக்கள் இந்திய மக்களும் கூட சரளமா இருக்கிறோம். இப்ப வவுனியா நகரத்துக்குள்ள பெருமளவு பேசப்படுகிற சண்முகத்தின் பரம்பரை மில்லுகள் வந்துட்டு சண்முகம் மில், அந்த சின்ன புதுக்குளம் சந்தி, அது நீட்டுக்கு இருக்கிற முழு ரைஸ் மில்லும் அவருக்கு சொந்தமானது. அவரும் அந்த குடும்பங்கள் இதுகளை சேர்ந்தவர் இல்ல, அவர் வன்னியை சேர்ந்தவர். ஆனால் அந்த வந்த மக்கள் அனைவருக்கும் அவர் தன்னுடைய நிலத்தில் இடம் கொடுத்திருந்தார். தோட்டம் செய்தாங்க எல்லாரும், மிளகாக தெரியாது இது தோட்டங்கள் செய்தாங்க. தோட்டம் செய்து கொண்டு கூலி வேலைக்கும் போய் கொண்டு அதுகள் சங்கடப்பட்ட சிபிஎம் பார்த்து கொண்டு அவ்வளவு சனமும் வந்து பிரஜா உரிமையற்ற இந்திய குடிமக்கள். ஆனால் அவர்களுக்கு அப்ப பிரஜா உரிமை இல்லாத இந்திய குடிமக்கள், இலங்கை தமிழர் என்ற பேதம் இல்லாத அரசாங்கங்கள் அப்ப நடந்தது. அந்த நேரம் இவங்களும் கூட்டாக ஒரு 50-60 ஏக்கர் நிலங்களை வெட்டி தங்களுக்கு 2 ஏக்கர் காணிகளை அப்ப உள்ள டிஆர்ஓ என்பவரை வச்சு பதிவு செய்து அவங்க சொந்த காணியை எடுத்துட்டாங்க. இந்த பிரஜா உரிமை சட்டம் வந்ததெல்லாம் இந்த ஜி பொன்னம்பலம் வாக்களிச்சார், வாக்குரிமை பறிச்சாரு. அதுக்கு பிறகுதான் பிரஜா உரிமை இல்லாதவன் இருக்கிறவன் இந்திய தமிழன், இலங்கை தமிழன், பாட புத்தகத்துல நீ என்ன மதம், இந்துவா சைவமா, இந்துவா கிறிஸ்டியனா என்ற கேள்வி எல்லாம் அதுக்கு பிறகுதான் வந்தது. அதுக்கு முதல் இல்ல. நாங்கள் சமதரமான ஒரு பூமியில வாழ்ந்த நாங்கள். அப்ப இவைக்கு ஒன்றும் இல்லை. தங்களுக்கு தேவையான நிலத்தை தாங்கள் வட்டி வீடு கட்டி இருக்கிறார்கள். ஸ்ரீ சுந்தரலிங்கம் அவ்வளவு பேருக்கும் பட்டா போட்டு கொடுத்தார். ஸ்ரீனிவாசன் என்று சொல்லி ஒரு டிஆர்ஓ இருந்தவர், அவர் அந்த மக்களுக்கு எல்லாம் காணிகளை பிரித்து எழுதி கொடுத்தார். அவர்கள் பட்டின நிலங்களை அவர்களுக்கே பட்டா போட்டு கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் இந்த பிரஜா உரிமை இருக்கிறவன், பிரஜா உரிமை இல்லாதவன் வேறு, பிரஜா உரிமை இருக்கிறவன் வேறு என்ற அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் வாக்குரிமைகளை அடிப்படையாக வச்சு வந்ததுதான். அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய பிளவ மக்கள் மத்தியில கொண்டு வந்தது நினைக்கிறீங்க? நாங்கள் இருந்த காலத்திலே எங்களுக்கு இந்திய மக்களே தொடர்ந்து முக்கியம். அது அவையோட நாங்கள் வாழ்க்கை எழுதுறோம்னா ஒரு சுவாரஸ்யமான வரலாறு நாங்கள் எழுதலாம். இப்படித்தான் உங்களை போல கதைக்கிறதுக்கு ஆரம்பிட்டா நான் சொல்றேன் நானே ஒழிய, மற்றபடி நாங்கள் அந்த மக்களை வந்து அன்பா பிளாங்க நம்ம எங்களோட வந்து அவை எங்களை விட்டு சாப்பிடுவோம், நாங்கள் அவையோட விட்டவை சாப்பிடுவோம், இதெல்லாம் சரளமா நடக்கும். ஆனால் விழாக்கள் சடங்குகள் அதிகம் வரையில அவர்களுடைய வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம். அவர்களோட வீட்டுக்கு போய்க்கலாம் பெரியாக்கள் வர மாட்டோம். இந்த ஆனப்ப சின்ன பிள்ளை 7-8 வயசு ஒரு ஆக்களுடைய அப்பு என்ன செய்வார், என்பிழப்புக்குள்ள 2 ரூபா காசு வச்சு அப்புன்ற பேர் மேலே எழுதி என்ன தந்து விடுவார். கொண்டு கொடுத்துட்டு சாமதியை வீட்டுக்கு கொடுத்துட்டு அந்த பையா சாமதியை விட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும். சாப்பாடு எதுவும் மேசையில வச்சாங்கன்னா சாப்பிடப்படாது. அவங்க சாப்பாடுகள் சாப்பிடப்படாது. சோடா வந்தா ஒரு கிளாஸ் குடிக்கலாம், தேத்தனி ஊற்றினா குடிக்க கூடாது. இதெல்லாம் சொல்லித்தான் எங்களை அனுப்புவார். நான் அந்த படியே போய் அந்த பலகாரங்களை பார்த்து வாய் ஊறி போட்டு அந்த காசு 2 ரூபாய் என்பிழப்பையும் கற்பையா அந்த கையில கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். எந்த அதே கற்பையாவை அப்ப கூப்பிட்டு தன்னோட சமதையா வாங்கில உட்கார வச்சு இது கற்பையா வெத்திலேயே போட்டு 2 பேரும் சமமா வெத்தில இருந்த காலம் இருந்தது. அது பெரியாருடைய உபதேசம் வந்தவரை. பெரியாருடைய கொள்கை பிரகடனங்கள் உலகுக்கு பரப்பும் போது எங்களுடைய அப்பவும் முழுதுமுற்றாக பெரியார் வல்ல கவரப்பட்டுட்டார். எப்படி எங்களுக்கு சொல்லிக்கலாம் அங்க போய் கை நினைச்சியோ இங்க போய் தண்ணி எடுத்தியோ 4-18 ஜாதியும் குடும்பம் செய்யறதுக்கு வாழ்ந்தவன் நான் மாப்பான முதலி பெறம்பெற இப்படி தட்டி சொல்லுவார். ஒட்டு வீட்டிலையும் கை நினைக்கப்படாது, அம்மாவுக்கு பேச்சு விடும். அங்க இங்க விட்டுட்டாதான் அவாவுக்கு பேச்சு விடும். ஆனால் இதே தகப்பன் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு சேரியில கூட தேத்தனி கொண்டு வந்து கொடுக்க தாப்பிள்ள கொண்டு வாங்கி குடிச்சவர். பிறகு அது யாழ்ப்பாணத்துல சாதி முறை இருந்தது, ஓரளவுக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். அது இப்பவும் இருக்குது. அதே பாணியில இந்த மாப்பாணர்கள்ட்டையும் வன்னிக்குள்ளையும் இந்த சாதி முறை இருந்தது. அது சாதி முறை என்று சொல்லலாது. கைலாய வன்னியனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விருதுகள் பட்டங்கள் கொடுக்கப்பட்டதாக எழுதி பட்டயம் போட்டிருக்கு. அந்த கல்வெட்டு நீங்கள் 19 இதுல பாருங்க, ஆய்வு புத்தகத்துல அந்த பட்டயம் இருக்கு. அந்த பட்டயத்தை வச்சு கொண்டு இவங்க மற்ற இதென்று சொல்லி அடக்குமுறை கட்டாயப்படுத்த இல்ல. இப்ப ஒரு கட்டாரிய கூப்பிட்டு நீ இந்த செத்தம் விடு, நீ நிலபாவாட விரிக்கணும், மேல கொடி பிடிக்கணும் கட்டாயப்படுத்த இல்ல. ஆனால் அவன் வந்து செய்வான், தண்ட உரிமையை விடக்கூடாதுன்னா இருக்குதான் செய்யணும்னு செய்வான். அப்ப நாங்க அந்த கதைக்குள்ள ஒரு கேள்வி வரும். கதைக்குள்ளே நான் கேட்கிறேன், ஏன் இதை செய்தாங்களு. அப்ப அப்பு என்ன சொல்றார், வாழும் போது ஏன் இதை கொடுக்க இல்லைன்னு சொன்னா அப்பு சொல்றார் அது அவங்களோட உரிமை. இந்த நேரம் ஏன் செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அவன் அதுக்குரிய கட்டணங்கள்ட்ட வாங்கி போடுவான். அவன் வருமானம் இல்லை, அதை விட மாட்டான். இதை கவனிங்க. நாங்கள் வந்து சேவைன்றது வேறு, அவன் இதை செய்து வாங்கின வருமானத்தை ஒரு தொழில் பகுப்பு முறையும் தான். இது ஒரு வகையில ஒரு தொழில் பகுப்பு முறை ஒன்றும் இருந்திருக்கு தான். அத கடைசியாக நீங்கள் அந்த ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னீங்கள், அந்த சாதி அடிப்படையில ஆக்கள் வந்து இன்ன தொழிலை இன்னார் செய்யணும் என்ற மாதிரியான விஷயங்கள் அது இன்றைக்கும் இருக்கு.
இருக்கண்டு. அண்மையில ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் மலையகத்தை சேர்ந்தவர், அவர் கடத்தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஐபிசி தொலைக்காட்சியில பேராசிரியர் கீத பொன்கலன் அவர்கள் சொன்னார், சந்திரசேகருக்கு கடலை பற்றி என்ன தெரியும், அவருக்கு ஒரு தோட்டக்காட்டு தொழிலை தானே கொடுத்திருக்கணும். ஒரு மிட்வைவாக வேலை செய்யற ஒரு பெண் விவாகமாகாதவளா இருக்கிறாள். இப்ப ஹாஸ்பிட்டல்ல விவாகமாகாத ஒரு பெண் மருத்துவமாக ஆஸ்பத்திரியில வேலை செய்கிறாள். வெற்றிகரமாக தினசரி 4-5 பிரசவமும் பார்க்கிறாள். அப்ப நான் போய் அவளை கேட்கலாமா, நீ புள்ள பெற்றிருக்கிறியா, உனக்கு என்ன தெரியும் முடியுமா? நல்ல கேள்வி. கடல் தொழில் அமைச்சராக இது நாள் வேலை இருந்தவர், அவர் கடலோடுனவரா, மீன் பிடிச்சவரா தெரியுமா அவருக்கு? ஒருவருடைய பிரச்சனையை நாங்கள் ஊகிக்கவும் அறியவும் எங்கள்கிட்ட இதயம் மட்டும் இருந்தால் காணும். உன்னுடைய பிரச்சனையா மூளைய வச்சு ஜோசி, மற்றவனுடைய பிரச்சனையா இதயத்தை வச்சு ஜோசி. இந்த புள்ளியோட நான் இந்த நேர்காணலை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். என்றால் இது ஒரு மிக முக்கியமான புள்ளி. மற்றவர்களுடைய பிரச்சனையை நாங்கள் இதயத்தை வச்சு நோக்கணும் என்ற உங்களுடைய இந்த மேலான கருத்தோட நான் இந்த நேர்காணல உண்மையிலே எனக்கு தொடர்ந்து கதைக்க விருப்பம். ஆனால் நாங்கள் மீண்டும் திருப்பி காய்ச்சி கொள்வோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களையும் காய்ச்சிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி அம்மா. நன்றி. எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் தந்து என்னுடைய கருத்துக்களை வெளிக்கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.